உயிர் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள 22 எம்பிக்கள் வெளியாகியுள்ள தகவல். அனுர எதிர்க்கட்சியில் இருந்தபோது பேசியவற்றை ஜனாதிபதியானதும் மறந்துவிட்டார். திருகோணமலையில் கொந்தளிக்கும் கடல், ஸ்தம்பிதமடைந்த கடற்தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை. இசாரா செவ்வந்தி விவகாரம், மீண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ள சிவப்பு பிடியாணை உத்தரவு. அனுர அரசின் ஆயுட்காலம், ஆருடம் தெரிவித்த தேரர், சபையில் வெளியிட்ட அர்ச்சுனா. ரணில் எமக்கு வேண்டும், அவர் பதவி விலகக்கூடாது, சஜித் அணி தெரிவிப்பு. அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. யாழ் உள்ளக விளையாட்டரங்கு அமைக்க விதிக்கப்பட்ட தடை குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் பிரதியமைச்சர் பிரதீப் சந்திப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேருக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் வெளியான தகவலை அடுத்து அந்த எம்பிக்களின் பெயர்களை உடனடியாக நாட்டுக்கு தெரியப்படுத்துமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு நேற்று சபாநாயகரை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து உத்தியோகபூர்வமாக அவருக்கு தெரிவித்துள்ளது. அவர்களின் பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது எனவும், இது தொடர்பாக சபாநாயகரின் பொறுப்பு மிகவும் முக்கியமானதாகும். எனக்கு வந்த அச்சுறுத்தல்கள் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தாலும் இதுவரை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இதற்கு முன்னர் போலீஸ் மா அதிபர் கட்சி தலைவர்களை சந்தித்த போது எம்பிக்களின் பாதுகாப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய சந்தர்ப்பத்திலும் குறித்த 22 எம்பிக்கள் தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்டதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இத்தகைய அச்சுறுத்தல்கள் நாட்டின் ஜனநாயகத்துக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கடுமையான சவாலாகியுள்ளது. மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அச்சுறுத்தல்களுக்குள்ளான எம்பிக்களின் பெயர்களை வெளியிட்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவது அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு படைகளின் கட்டாய பொறுப்பு என தெரிவித்தார். டிட்பா புயலின் பின்னர் அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் செயற்பட்டார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேரியல் இஸ்மாயில் அஸ்டப் தெரிவித்துள்ளார். தரவுகளின் முக்கியத்துவம் பற்றி மக்களுக்கு அரசாங்கம் தெரியப்படுத்த வேண்டும். 2005ஆம் ஆண்டு இலங்கையில் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட பின்னர் அதே ஆண்டு மே மாதம் அளவில் பாராளுமன்றத்தில் அனர்த்தம் சம்பந்தமான ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். அந்த வகையில் அனர்த்த முகாமைத்துவ சட்டம் அன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் இம்முறை டிட்பா புயலில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பின்னர் அந்த சட்டத்தின் ஊடாகத்தான் செயற்பட்டார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கோடபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது தற்போது ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க அப்போது எதிர்க்கட்சியில் இருந்தார். இப்போது இந்த சட்டம் தொடர்பில் நீண்ட நேரம் உரையாற்றிய அனுர கோடபய ராஜபக்சவுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தார். ஆனால் அவர் ஜனாதிபதியான பின்னர் அவ்வாறு செயற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக நிலவி வரும் கடும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடற்தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர் மழை மற்றும் மகாபலி கங்கை பெருக்கெடுப்பு என இயற்கை சீற்றங்களினால் கடந்த 1 மாத காலமாக தொழிலுக்கு செல்ல முடியாமல் கடற்தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இதன் காரணமாக கடல் நீர் ஊடுருவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பதில் கடற்தொழிலாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். தமது வாழ்வாதாரமான படகுகள் மற்றும் வலைகளை சேதமடையாமல் பாதுகாப்பதற்காக கடற்தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து அவற்றை கடற்கரையில் அப்புறப்படுத்தி வருகின்றனர். பல இடங்களில் படகுகள் வீதியோரங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தமது உடைமைகளை எங்கே பாதுகாப்பது என்று தெரியாமல் கடற்தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த 1 மாத காலமாக நிலவி வரும் கனமழை மற்றும் மகாபலி கங்கை பெருக்கெடுப்பு காரணமாக கடற்தொழிலாளர்கள் எவரும் கடலுக்கு செல்லவில்லை. ஆற்று நீர் கடலில் கலப்பதால் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் தொடர் காற்றினால் கடற்தொழில் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. கடந்த 1 மாதமாக மழையிலும் வெள்ளத்திலும் நாங்கள் கடலுக்கு செல்லவில்லை. இப்போது கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கின்றது. வலைகளையும் படகுகளையும் காப்பாற்ற வீதிக்கு வருகின்றோம். வருமானம் இல்லாமல் குடும்பத்தை நடத்தவே கஷ்டமாக இருக்கின்றது என கடற்தொழிலாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான இயற்கை சீற்றங்களினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தமக்கு உரிய அதிகாரிகள் நஷ்டஈடு வழங்க வேண்டும் அல்லது தற்காலிக நிவாரணங்களை வழங்க முன்வர வேண்டும் என திருகோணமலை கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் பிணைமனுவை எதிர்வரும் 29ஆம் தேதி பரிசீலிக்க கொழும்பு தலைமை நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்தார்.
சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்த போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதே நேரத்தில் ஏனைய சந்தேக நபர்கள் பூசா சிறைச்சாலையிலிருந்து காணொலி மூலம் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக மேலும் விவரங்களை வழங்கிய கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் நேபாளத்தில் மீட்கப்பட்ட வழக்கு பொருட்களை சமர்ப்பித்ததாகவும் சர்வதேச போலீசாரின் உதவி பெறப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு மன்றுக்கு தெரிவித்தது. மேலும் கொலை சம்பவத்தில் 19வது சந்தேக நபருக்கு எதிராக சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சந்தேக நபர்கள் மேலும் தடுப்பு காவலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். குறித்த விசாரணை முந்தைய நாளில் சம்பவத்துக்கு உதவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக கூறப்படும். மேலும் 3 சந்தேக நபர்கள் 38, 39 மற்றும் 40வது சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு கொழும்பு குற்றப்பிரிவு தலைமை நீதிபதியிடம் கூறியுள்ளது. மேலும் 15வது சந்தேக நபரான இசாரா சோபந்தி தப்பிச் செல்ல உதவியதற்காக விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருந்த 2 ஆண் மற்றும் 2 பெண் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். நீதிமன்றத்தில் பெயரிடப்பட்ட சந்தேக நபர்கள் மீது கொலை சம்பவத்தில் திட்டமிடல் மற்றும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய 38 மற்றும் 39வது சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் இருப்பதாக கூறும் அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளிநாட்டில் உள்ள 40வது சந்தேக நபரை கைது செய்ய தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தை கோரிக்கையுள்ளது. சமகால அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாநாயக தேரர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான குறை நிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் மகாநாயக தேரர்களிடம் கலந்துரையாடிய சந்தர்ப்பத்தில் இதனை தெரிவித்ததாக அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இந்த அரசாங்கம் மீது வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தேன். அப்போது அவரின் கையை பிடித்து முறுக்கி, தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் பாராளுமன்றத்தில் உறக்க பேசுகிறீர்கள் என கேட்டார். எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்காகவே பேசுகிறேன். கிராமங்களில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று சென்று பாருங்கள். போகும்போது பாதுகாப்பாக ஹெல்மெட் அணிந்து நான் செல்ல வேண்டும் என குறிப்பிட்டேன். ஆனால் நான் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் தான் செல்கிறேன். நான் ஒரு தமிழன், ஆனால் என்னை எந்த சிங்கள மக்களும் கொல்ல மாட்டார்கள். இது உங்களின் நாடுதானே, போய் மக்களை நேரில் சந்தித்து பாருங்கள் என ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அனுபவம் மிக்க தலைவர். அவர் தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டியதில்லை. அவருடன் இணைந்து பயணிக்கவே நாம் விரும்புகின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கே அனுபவம் மிக்க தலைவர், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டவர். அவர் பதவி விலகுவதை நாம் விரும்பவில்லை. ரணில், சஜித் என இருதரப்பு உறுப்பினர்களும் இணைந்து செல்ல வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். எதிர்காலத்தில் அமையவுள்ள எமது நாட்டை வழிநடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவம் மிகவும் அவசியம். அவர் ஆலோசகராக வேணும் பதவி வகிக்கலாம் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதற்கு தான் தயார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணைவதற்கு தான் தடை என கருதப்படுமானால் இந்த முடிவை எடுக்க தயார் எனவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது ரணில் இவ்வாறு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற மருந்துகள் மற்றும் தடுப்பூசி விடயத்தில் சுகாதார அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். எனினும் அமைச்சர் தற்போது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயற்சித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல தடுப்பூசிகளை தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் தடை செய்திருப்பதும், அந்த மருந்துகளின் தரமற்ற தன்மையும், அந்த மருந்துகளை பயன்படுத்திய சில நோயாளிகளுக்கு ஏற்பட்ட ஒவ்வாமை எதிர்விளைவுகளையும் அரசியல் அரங்கிலும் சமூகத்திலும் ஒரு விவாதத்தை உருவாக்கியுள்ளது. நேற்று காலை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். தற்போதைய அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதாக கூறும் அரசியல் நெறிமுறைகளின்படி சரியாக இருந்தால் சுகாதார அமைச்சர் இந்த நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் தேவையான தகவல்களை பெற்ற பிறகு சட்ட அடிப்படையில் அமைச்சருக்கு எதிராக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் முறைப்பாடு அளிக்க எதிர்பார்க்கின்றோம். எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தேவையான தகவல்களை சேகரித்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். ரீபில்ட் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு இதுவரை 4286 மில்லியன் ரூபாவுக்கும்
4.2 பில்லியன் ரூபாய் அதிகமான நிதி கிடைத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கசன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். இந்த தொகையில் 4,263 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு வர்த்தகர்கள் ஊடாக கிடைத்துள்ளதுடன் எஞ்சிய தொகை வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக நேரடியாக வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெறப்பட்ட மொத்த நிதியில் டாலர் பெறுமதி 13.8 மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. இதில் வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக மாத்திரம் பெறப்பட்ட தொகை 6 மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பூட்டான், இத்தாலி, கனடா, ஐக்கிய அரபு ராச்சியம், நியூசிலாந்து, மாலத்தீவு, சவுதி அரேபியா, பிரான்ஸ், கொரியா உள்ளிட்ட 43 நாடுகளிலிருந்து இந்த உதவித்தொகை கிடைத்துள்ளதாக சூரிய பெரும தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கு எதிராக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் விதித்த இடைக்கால கட்டாணை நேற்றுடன் முடிவடைந்தது. அதை யாழ்ப்பாண நீதிமன்றம் நீடிக்கவில்லை. இந்த இடைக்கால கட்டாணையை கடந்த தவணையில் 2 வாரங்களுக்கு வழங்கியிருந்த யாழ் மாவட்ட நீதிபதி சுப்பிரமணியம் சிவகுமாரன் நேற்று நீதிமன்றத்தின் சொந்த விடுமுறை காரணமாக வரவில்லை. எனினும் நேற்று திகதியிடப்பட்டு இந்த வழக்கையொட்டி அவர் வழங்கிய உத்தரவு ஒன்றை பதில் நீதிபதி நீதிமன்றத்தில் வாசித்தார். ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டாணை நேற்றைய திகதியுடன் முடிவடைய இருக்கும் நிலையில் இதனைத்தான் தொடர்ந்து நீடிக்கவில்லை என்ற உத்தரவை அவர் நீதிபதி சுகுமாரன் வெளிப்படுத்தியிருந்தார். ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டாணை தொடர்பில் சட்டநுட்ப விடயங்கள் சிலவற்றை மேற்கோள் காட்டி தாம் அந்த கட்டாணையை தொடர்ந்து நீடிக்கவில்லை என அந்த உத்தரவில் தெரிவித்தார். இதே சமயம் இந்த வழக்கில் இடையீட்டு வழக்காளியாக தம்மையும் சேர்த்துக் கொள்ள சொல்லி யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பிரதி மேஜர் இமானுவேல் தயாளன் தாக்கல் செய்த மனுவை அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி கேசவன் சயந்தன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த வழக்கில் அடுத்த வழக்காளியாக இமானுவேல் தயாளன் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். எதிராளியாக முன்னிலையான யாழ் மாவட்ட அரசு அதிபர் தாங்கள் இந்த வழக்கில் தங்களுக்காக முன்னிலையாகும்படி சட்டமா அதிபரை கூறியிருக்கிறார்கள் எனவும் அவருடைய வழிகாட்டுதல் இன்னும் கிடைக்கவில்லை என மன்றுக்கு தெரிவித்தனர். கட்டாணை நீதிமன்றத்தில் நீடிக்காத காரணத்தால் தாங்கள் கட்டட வேலையை தொடர முடியுமா என அவர் மன்றிடம் கூறினார். மன்று தொடர்பில் வழிகாட்டுதல் எதனையும் வழங்கவில்லை. அப்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் நீதிமன்றம் வழங்கிய கட்டாணை நீடிக்கப்படவில்லையே தவிர இந்த கட்டட வேலைக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்திடம் கோரிய இடைக்கால தடை உத்தரவு கோரிக்கை இன்னும் நீதிமன்ற பரிசீலனையிலேயே இருக்கிறது. அந்த பின்புலத்தில் கட்டட வேலை ஆரம்பிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என மன்றில் தெரிவித்தார். அதே சமயம் கட்டாணை நீடிக்கப்படாமல் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி வழங்கிய உத்தரவுக்கு எதிராக நாங்கள் உடனடியாக வடக்கு மாகாண மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் தெரிவித்தார். வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. வழக்காளி சார்பில் சட்டத்திரணி சிந்துயனின் அனுசரணையுடன் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் முன்னிலையானார். இலங்கை மற்றும் தமிழ்நாடு அரசுகளின் உறவுகளை வலுப்படுத்தும் முகமாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சென்னையில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது பேரிடர் காலத்தில் இலங்கைக்கு துரிதமாக உதவிய இந்திய அரசுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்குமான அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைத்த தமிழக அரசுக்கும் இந்திய வம்சாவளி வலையக மக்கள் சார்பில் பிரதி அமைச்சர் பிரதீப் தனது நன்றியை தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்துக் கொண்டார். மலையக மாணவர்களுக்கான தமிழகத்தில் உயர்கல்வி வாய்ப்புகள் தொடர்பில் பிரதானமாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. சபரிமலை ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக இலங்கை அரசு பிரகடனப்படுத்தியமை தொடர்பில் தமிழக முதலமைச்சர் இலங்கை அரசுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு உதவிகளை வழங்கவும் கலை கலாச்சார கல்வி அபிவிருத்திக்கு தொடர்ந்து தமிழக அரசு உதவி மற்றும் ஒத்துழைப்புகளை நல்குவதாகவும் இதன்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார். சந்தர்ப்பத்தில் சென்னையில் உள்ள இலங்கைக்கான உதவியை ஸ்தானிகர் கலாநிதி கணேசன் கேதீஸ்வரனும் கலந்து கொண்டார். இலங்கையின் கடந்த 27ஆம் தேதி முதல் 2 நாட்கள் வீசிய டெட்பா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் மலையகம் உட்பட 17 மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகிய நிலையில் குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள் வாழும் பகுதிகளில் பாரிய அழிவுகள் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டது. பேரிடரில் இருந்து இலங்கையை மீட்க இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் நமக்கு உதவிக்கரம் நீட்டியது. காலமுணர்ந்து செயற்பட்ட இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் மலையக மக்களுக்கு இலங்கை அரசு முன்னெடுத்துள்ள அபிவிருத்தி மற்றும் பொருளாதார செயற்பாடுகள் சம்பந்தமான விளக்கத்தை வழங்கவும் பேரிடர் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களின் அடுத்த கட்ட நகர்வுக்காக இலங்கை அரசு முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களை தெளிவுபடுத்தவும் அதே நேரம் தமிழக அரசின் குறுகிய கால நீண்டகால ஒத்துழைப்பு சம்பந்தமான கலந்துரையாடவும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதி பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சென்னையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை உத்தியோகபூர்வமாக சந்தித்தார் என பிரதி அமைச்சரின் ஊடக பிரிவு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது.